Okay, so what is compound interest? அப்படின்னா interest calculated every year on the total amount is called compound interest. Okay, what is the difference between simple interest and compound interest? So என்ன difference அப்படின்னா if the interest is calculated on the principal, then the interest is called simple interest. If the interest is calculated on the total amount, then the interest is called compound interest. இது இன்னும் பெட்டரா புரியணும் அப்படின்னா இந்த பிக்சர் பாருங்க. உங்களுக்கு ஒரு பிக்சர் தெரியுது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்ற ஹெட்டிங்க்கு கீழே மட்டும் நான் பார்ப்போம். ப்ரெசென்ட்ல ஜீரோவா இருக்கு. பிரின்சிபல் வந்து 1000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. ஸோ பிஎன்ஆர் பை 100 ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 100 rupees வரும். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் உங்களோட அமௌண்ட் தான் 1100. பிரின்சிபல் மாறவே மாறாது. ரிப்பீட் பண்ணுறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு பார்க்கும்பொழுது பிரின்சிபல் வந்து 1000 அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணா அதாவது பி வந்து 1000 இன்ட்டு 1 இன்ட்டு 10/100 வந்து 100. அது வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட். அமௌண்ட் தான் வந்து 1100 ஒழிய பிரின்சிபல் வந்து 1100 கிடையாது. பிரின்சிபல் வந்து 1000 தான். அதே கேஸ் தான் செகண்ட் இயர்லையும், அதே கேஸ் தான் தேர்ட் இயர்லையும். ஸோ நீங்கள் 10 வருஷத்துக்கு கூட நீங்கள் ஒரே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி உங்களால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்க முடியும். வேறஸ் இன்னைக்கு பார்க்க போகிற காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு வரும்பொழுது ஃபஸ்ட்டு அதாவது ப்ரெசண்ட் ஜீரோவில் இருக்கிற பிரின்சிபல் 1000 rupeesனா ஃபஸ்ட் இயர் வரும்பொழுது பிரின்சிபல் வந்து 1000 ப்ளஸ் அந்த இயரோட இன்ட்ரெஸ்ட் அதாவது 1100. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா பிரின்சிபல் வந்து அமௌண்ட்டாக மாறிடும். அதே மாதிரி செகண்ட் இயர் இப்போ 1100 தான் உங்களோட பிரின்சிபல். 1100ன்னு போட்டு ஃபார்முலா போட்டு போடும்பொழுது செகண்ட் இயர் முடியும் போது உங்களோட பிரின்சிபல் வந்து 1210 rupees. அதாவது ஃபர்ஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் உள்ள இன்ட்ரெஸ்ட் வந்து 110. அதே மாதிரி தேர்ட் இயரில் பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபல் வந்து 1210 இருக்கும். ஃபார்முலா போட்டு பார்த்தோம் அப்படின்னா 1331 மாறிடும். 1 செகண்ட். சாரி. ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா இப்போ செகண்ட் இயரில் ஃபர்ஸ்ட் இயரோட அமௌண்ட் அதாவது ஃபர்ஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் இருக்கிற கேப்பில் இன்ட்ரெஸ்ட் வந்து 110 rupees. அப்போது எண்ட் ஆஃப் த செகண்ட் இயர் வரும்பொழுது உங்களோட பிரின்சிபல் வந்து 1210 ஆகிடும். அதே மாதிரி மூணாவது வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செகண்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்கும் உள்ள இன்ட்ரெஸ்ட்டை சேர்க்கணும். அதாவது 1210 ப்ளஸ் 121 விச் இஸ் 1331. ஸோ மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். கிளியரா எல்லாருக்கும்? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் இதுதான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பிரின்சிபல் மாறாது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வருஷா வருஷம் பிரின்சிபல் மாறிட்டே இருக்கும். அதனால தான் பேர்லேயே சொல்லியிருக்காங்க காம்பவுண்ட். காம்பவுண்டுனா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டே இருக்கிறது. Hope all are clear with this. Clear?
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபார்முலா. ஸோ இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லயே நிறைய இருக்கு. காம்பவுண்டட் ஆனுவலி, காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி, காம்பவுண்டட் குவார்டர்லி, 3 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இஃப் காம்பவுண்டட் ஆனுவலி அப்படின்னா என்ன ஃபார்முலான்னு பார்ப்போம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இஃப் காம்பவுண்டட் ஆனுவலி அப்படின்னா பிங்கிறது இங்கே பிரின்சிபல். ஸோ பிரின்சிபல் இன்டூ 1 + R/100. இந்த R வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100 the whole power n -1. இந்த பிரின்சிபல் வந்து காமன் ரெண்டுக்கும். அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபல் இன்டூ 1 + R/100 the whole power n வந்து இங்கே டைம் பீரியட். இப்போ இன்ட்ரெஸ்ட் இஃப் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி அப்படின்னா என்ன ஃபார்முலா பார்க்கலாம். ஸோ P இன்டூ 1 + R/2 × 100 the whole power 2n. ஸோ இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் இஃப் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி. காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி அப்படின்னா ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ஆகும். நம்ம அந்த டிஃப்ரென்ஸில் வந்து பிக்சரில் ஒன்று நம்ம செகண்ட் ஸ்லைடில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்டட் இயர்லி, அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கும் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து மாறிட்டே இருந்தது. வேறஸ் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்ட் ஆகும். வேறஸ் இன்ட்ரெஸ்ட் இஃப் காம்பவுண்டட் குவார்டர்லி அப்படின்னா ஒவ்வொரு 1/4 ஆஃப் த இயருக்கும் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ஆகும். அதுக்கு ஃபார்முலா வந்து P இன்டூ 1 + R/4 டிவைடட் பை 100 ஹோல் பவர் 4n. இதை சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா P இன்டூ 1 + R/400 ஹோல் பவர் 4n. இந்த 3 ஃபார்முலா புரிஞ்சுதா? இல்லை ரிப்பீட் பண்ணணுமா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ். அதாவது இஃப் டிஃப்ரெண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் கிவன் ஃபார் டிஃப்ரெண்ட் இயர்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு R1%, செகண்ட் வருஷத்துக்கு R2%, அந்த மாதிரி போயிட்டே இருக்கு அப்படின்னா அதோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் த ஃபார்முலா. ஸோ P இன்டூ 1 + R1/100 இன்டூ R1 + R2/100 இன்டூ 1 + R3/100, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் நிறைய சம்ஸ் வரும். ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். ஓகே, வில் மூவ் ஆன் நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா வாட் would be the compound interest obtained on an amount of ₹3,000 at the rate of 8% per annum after 2 years. இப்போ பர் ஆனம் அப்படின்னா இன்னும் நேற்றே பார்த்துருந்தோம். பர் ஆனம்னா ஒரு வருஷம் அர்த்தம். ஸோ காம்பவுண்டட் ஆனுவலி, இந்த சம் வந்து காம்பவுண்டட் ஆனுவலி. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின் என்னன்னா பிரின்சிபல் வந்து 3,000,
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏ, என் வந்து 2. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி காம்பவுண்டட் ஆனுவலியில் என்ன ஃபார்முலா வருமோ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சொல்யூஷன் வந்து கிவன் பிரின்சிபல் வந்து 3000, ஆர் வந்து 8%, என் வந்து 2. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பிரின்சிபல் இன்டூ 1 plus r by 100 whole power n. n வந்து 2 minus 1. ஸோ இதை ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1.166 minus 1. ஸோ அது வந்து 0.166. ஸோ 3000 into 0.166 வந்து 499.20. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 499.20. இந்த சம் புரிஞ்சுதா? ஓகே, வாட் அபவுட் அகிலேஷ், கோகல், குணா எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ரேவதி, ஆர்ஜே எல்லாருக்கும் கிளியரா? புரியலனா கேளுங்க, ஹெசிடேட் பண்ணாதீங்க. ஐம் ரெடி டு எக்ஸ்பிளைன் n number of times. எவ்வளோ வாட்டி வேணாலும் ரெடி டு எக்ஸ்பிளைன். வாட் அபவுட் ஹரிஷ், கிளியரா? ஓகே, மூவ் ஆன் நெக்ஸ்ட். இன்னைக்கு ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா, what would be the compound interest on a sum of rupees 5000 for a period of 1 year if the rate of interest per annum compounded half yearly? ஸோ இந்த இடத்துல அவங்களே கொடுத்துட்டாங்க காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி சொல்லிட்டு. ஸோ காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லின்ற ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். கொஸ்டின் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா, பிரின்சிபல் வந்து 5000, பீரியட் வந்து 1 year, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12. ஸோ காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லிக்கு என்ன ஃபார்முலா வருமோ அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ வில் சி தி சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன் வந்து given p is equal to 5000, r equal to 12, n equal to 1 year, compounded half yearly. இப்போ ஃபார்முலா, ஸோ 5000 the principal into 1 plus r by 200 the whole power n, அதுதான் ஃபார்முலா. ஸோ 5000 into 1 plus 6 by 100 the whole power n. அதாவது 5000 into 1.1236 into, அதாவது 1.1236 is equal to 5618. ஸோ இந்த சம்முக்கு 5618 தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். shall we move on? is clear எல்லாருக்கும்? ஜஸ்ட் ஆர் பை 100 பதில் ஆர் பை 200 போட்டிருக்கோம். ஏன் ஆர் பை 200 போட்டிருக்கோம் அப்படின்னா, பிகாஸ் இது வந்து காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி, அதனால. சப்போஸ் காம்பவுண்டட் குவார்டர்லின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆர் பை 400 போடும். ஸோ தட் இஸ் த ஒன்லி டிஃபரன்ஸ்.
எனி டவுட்? இல்லை நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து என்னன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 30,000 at 7% per annum is rupees 4347. The period is. ஸோ இந்த இடத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்டட் ஆனுவலி தான். நான் அவங்க எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் பர் ஆனம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம காம்பவுண்டட் ஆனுவலி ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும். பிரின்சிபல் வந்து 30,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7, இன்ட்ரெஸ்ட் வந்து 4347. ஸோ என் அதாவது பீரியட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும் பார்க்கலாம். சொல்யூஷன் given p is equal to 30,000, compound interest வந்து 4347, amount வந்து 30,000 plus 4347, which is 34,7. Okay, so to find n, amount formula 34,7 is equal to 30,000 into 1 plus 7 by 100 the whole power n. கேட்கலாம் இந்த இடத்துல வந்து ஏன் அமௌண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு. சிம்பிளிஃபிகேஷன் பர்பஸ்க்காக அமௌண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா 2 இடத்துல பி வரும், மைனஸ் பின்னு ஒரு இடத்துல வரும். அது இந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் ஆகும், டேர்ம் பெருசாகும், சிம்பிளிஃபை பண்ண கஷ்டம். அதனால இன்ட்ரெஸ்ட் தெரியும், பிரின்சிபல் தெரியும்னா அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். ஸோ பி ப்ளஸ் ஐ தான் அமௌண்ட். ஸோ அதை யூஸ் பண்ணிட்டேன், அதனால தான் இங்கே அமௌண்ட் ஃபார்முலா இருக்குது. ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு principal into 1 plus r by 100 the whole power n. So 30,000 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 107 by 100 the whole power n வரும். சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா n வந்து 2 years. கிளியரா எல்லாருக்கும்? இல்லை ரிப்பீட் பண்ணணுமா? கிளியரா? எந்த ஸ்டெப் கோகுல்? ஃபர்ஸ்ட்ல இருந்தா இல்லை சிம்பிளிஃபிகேஷனா? ஓகே ஓகே. கொஸ்டின் வந்து பீரியட் கண்டுபிடிக்கணும். நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7, இன்ட்ரெஸ்ட் அதாவது சிஐ அது வந்து 4347. இதெல்லாம் வச்சு பீரியட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் வந்து நான் எழுதிக்கிறேன். கிவன் வந்து பிரின்சிபல் 30,000, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 4347, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் பிரின்சிபலையும் ஆட் பண்ண அமௌண்ட் வரும். ஸோ அமௌண்ட்டை கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். ஏன் அமௌண்ட்டை கண்டுபிடிச்சேன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே ஃபார்முலா ஸ்லைட்லேயே பார்த்தோம், அமௌண்ட் ஃபார்முலா அமௌண்ட்டுன்னு ஒரு ஃபார்முலா இருந்தது. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு
1 plus r by 100 the whole power n. So that is the formula for amount. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் n கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதுதான் இங்கே சேஞ்சு. ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 34347. இப்போ n கண்டுபிடிக்கணும். அமௌண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி 34347 அதாவது அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 30,000 அதாவது பிரின்சிபல் இன்ட்டு 1 ப்ளஸ் 7 by 100 அதாவது rate of interest by 100 the whole power n. ஸோ 30,000 இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா 107 by 100 the whole power n. சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா n வந்து 2s. கிளியர் கோகுல்? அப்புறம் இன்னொன்று, இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் அது பவர் எண்ணில் இருந்தது அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிக்கிறோம் எப்படி அப்படின்றத மிஸ்லினஸ் அப்படின்ற ஒரு செக்ஷனில் நம்ம பார்ப்போம் அப்கமிங் கிளாஸஸில். ஸோ ஜஸ்ட்டு இந்த கிளாஸில் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்றத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இந்த எண் மேலே இருந்ததுன்னா இல்லை எண் கீழே இருந்தது அப்படின்னா ஹவு டு சிம்பிளிஃபை ஈஸிலி. ஏன்னா காம்ப்ளிகேட்டட் மெத்தட் இருக்குது, நம்ம டைரெக்டாக போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், டைம் கன்சூமிங்காக இருக்கும். ஆனால் வேற அப்கமிங் கிளாஸில் ஒரு மெத்தட் பார்ப்போம். ஸோ அந்த மெத்தட் படி போட்டோம் அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த மேக்ஸிமம் சொல்லிடலாம். ஸோ வில் சி இன் லேட்டர் கிளாஸஸ். இப்போதைக்கு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்மு கேட்டோன்னா எப்படி அப்ரோச் பண்ணுறோன்றது மட்டும் வில் கான்சன்ட்ரேட். ஸோ தட் இஸ் தி ஒன்லி திங். ஸோ எல்லாருக்குமே கிளியரா? வேறு யாருக்கா டவுட் இருக்கா? வாட் அபவுட் குணா, உஷிவா சாம், கௌஷிகா, செல்வப்பிரியா, ரேவதி? Okay, thank you. Now we're going to come to favorite part, brain teaser. So இன்னைக்கு brain teaserல என்ன question அப்படின்னா, we're going to mix the two topic, simple interest-யும் compound interest-யும் mix பண்ண போறோம். ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும் சம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, ஸோ கொஸ்டின் வந்துடுச்சு. The difference between simple and compound interest compounded annually on a certain sum of money for 2 years at 4% annum is rupees 1. What is the sum? அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் அது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து rupees 1, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4. அப்படி இருக்கும் பொழுது பிரின்சிபல் என்ன? சம்னா பிரின்சிபல். ஸோ பிரின்சிபல் என்ன? இன் திஸ் கேஸ் வாட் இஸ் த பிரின்சிபல்? கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சம் பிரின்சிபல் வச்சு போடும் பொழுது ஆன்சரோட டிஃபரன்ஸ் வந்து ஜஸ்ட் 1, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4. இப்படி இருக்கும்பொழுது அந்த பிரின்சிபல் என்னவா இருக்கும் அப்படின்றதா கொஸ்டின். வில் see the solution. The solution வந்து let us assume the sum to be x. நமக்கு பிரின்சிபல் என்னன்னு தெரியாது, ஸோ அது எக்ஸ்ன்னு நான் வச்சுக்கிறேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் கேல்குலேட் பண்ணிக்கிறேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து p into 1 plus r by 100 the whole power n minus 1. அதுதான். ஸோ x into 1 plus r by 100. r வந்து 4, 100, n வந்து 2, ஸோ ஹோல் பவர் 2 minus 1. இப்போ 676 by 625x minus x. x உள்ள போயிடுச்சு, அதனால 676 minus 6 divided by 625x minus x சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 51 by
625x. ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து PNR by 100. ஸோ x into 2 into 4 by 100. ஸோ 2 by 25x. ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு த டிஃபரன்ஸ் இஸ் 1 அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் difference is 1. So 51 by 625x minus 2 by 25x is equal to 1. So LCM வந்து 625 na 51 minus 50x is divided by 625 is equal to 1. So x வந்து 625. Clear? La fast up it. We have remaining only 8 minutes 37 seconds. ஸோ டக்கு டக்குன்னு சொல்லணும். புரியுதா இல்லை ரிப்பீட் பண்ணணுமா? நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணதுன்னு பரவாயில்ல. ஜஸ்ட் கோயிங் டு சி தி சம். இந்த சம் புரியணும் உங்களுக்குன்னா இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. எம் யாரு தெரியல. ஸோ ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ரிப்பீட் பண்ணணுமா? ஓகே, ரிப்பீட். ஓகே 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 ஓகே. ஸோ கொஸ்டின் எனக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். கொஸ்டின் வந்து என்னன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த சம் போட போகிறோம். அப்படி போடும்பொழுது பிரின்சிபல் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ரெண்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 1. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4. அப்படி இருக்கும்பொழுது பிரின்சிபல் என்னவா இருக்கலாம், அதுதான் கொஸ்டின். அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாலே நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வர ஆன்சரையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வர ஆன்சரையும் செப்பரேட் பண்ணி அதோட ஆன்சர் தான் வந்து 1. ஆனால் அப்படி போடும்போது என்ன சேஞ்ச் அப்படின்னா, நமக்கு பிரின்சிபல் என்னன்னே தெரியாது. ஸோ அதனால் நான் சொல்யூஷனில் பிரின்சிபல் வந்து எக்ஸ்ன்னு வச்சு இந்த சம்ம போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த சம்ம போடலாம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்மில் தெரிஞ்சிடும். பிரின்சிபல் இன்ட்டு 1 + r by 100 the whole power n minus 1. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 51 by 625xன்னு வரும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். வெராஸ் இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு பார்க்கும்பொழுது PNR by 100, அதாவது 2 by 25x. இப்போ ரெண்டு ஆன்சர் கிடைச்சிருச்சா? இப்போ கொஸ்டினுக்கு வரும்பொழுது தி டிஃபரன்ஸ் இஸ் 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 1. ஸோ தி டிஃபரன்ஸ் இஸ் 1. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ சிம்பிளிஃபை பண்ணும், அதாவது 625 தான் இங்கே LCM. ஸோ 25 into 51 minus 50 of x divided by 625 is equal to 1. ஸோ x வந்து 625. கிளியரா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போடணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போடணும். ரெண்டத்தோட டிஃபரன்ஸோட ஈக்குவேட் பண்ணால் யூ கேன் ஃபைண்ட் தி அன்னோன். Okay, we have 5 minutes 17 seconds. So shall we interact? இல்லைனா நம்ம அப்படியே can end. interact பண்ணணுமா? Choice is yours. So just 4 minutes 57 seconds. Time is running out. So interact பண்ணலாமா? Okay, let's interact. So that's the spirit. I like it. So we'll interact.
இதுக்கு ஆன்சர் வந்து டைம் இல்லைன்னா குரூப்ல போட முடியாதா? பர்சனல் சாட்ல வந்து எங்களுக்கு ஆன்சர் அனுப்புங்க. ஸோ கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும் இப்போதைக்கு. This is a question. ஸோ இந்த இடத்துல வந்து பிரின்சிபல் கண்டுபிடிக்க சொல்ல, இந்த இடத்துல வந்து வாட் இஸ் த டிஃபரன்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ have 3 minutes more. I think you can finish the sum. Anyway, we'll see. So ஆன்சர் யாருன்னா போடுறீங்களா? இல்லை, எனக்கு வந்துட்டு இல் டூ லைக் திஸ். ஆன்சர் கூட எனக்கு வேண்டாம். ஜஸ்ட் எனி ஒன் வாலண்டியர் பண்ணி இந்த சம்மில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் போதும். லைக் எஸ்டர்டே. ஸோ இந்த சம் ஆன்சர் வேண்டாம். ஜஸ்ட் சொல்கிறேன், ஜஸ்ட் எனி ஒன் ஜஸ்ட் வாலண்டியர் அண்ட் ஜஸ்ட்டு சொன்னால் போதும். இந்த சம்மில் இது பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னால் போதும். ஏன்னா 2 minutes தான் இருக்குது. ஸோ ஆரம்பித்தா முடிக்க முடியாது. ஸோ எனி ஒன் கோகுல் இன்னைக்கு ரெடியா? இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஓகே, அதில் கோகுல் ஒன்று அன்மியூட் பண்ணிக்கோங்க. 1 second. Please unmute yourself, Gokul. ஹலோ, கேக்குதா? யா, கேக்குது. எஸ். இப்போ சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ்ஐயும் சிஐயோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது போன சம்ல வந்து 1 அவங்க கொடுத்துட்டாங்க. அதை இந்த சம்ல என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பிரின்சிபல் வந்து 7,300, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6% கொடுத்துட்டாங்க. அண்ட் பர் ஆனம் வந்து 2 yearsன்ற எண் கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ அதோட டிஃபரன்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். யா, எக்ஸாக்ட்லி. ஸோ அதுதான் நம்ம பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து டைரக்ட் மெசேஜில் ஆன்சர் சொல்லிடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கோகுல். அண்ட் ஸோ கோகுல் சொன்ன மாதிரி சம் இப்படி தான் ப்ரொசீட் பண்ணணும். யா நளினி, பர்ஃபெக்ட். ஆன்சர் வந்து நோ, நான் கரெக்டாக இல்லையான்னு சொல்ல மாட்டேன். நான் எல்லாரும் ட்ரை பண்ணணும். ஸோ we have okay, shall we end this session? We'll see you tomorrow with an interesting topic. So I'm going to end the session. Okay, bye. We'll see you tomorrow with an interesting topic. 10:30 ஞாபகம் இருக்குல்ல எல்லாருக்கும்? So be prepared. I'm going to interact